வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த குரூப் 4-2-2A தமிழ் கிளாஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு யூனிட் 1 இலக்கணம், அதில் 2 பிரிச்சிருப்பாங்க, எழுத்து பிரிச்சிருப்பாங்க, சொல் பிரிச்சிருப்பாங்க. அப்படி தான் முறையாக நம்ம என்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம், தமிழ் கிளாஸஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு பார்க்க போக வேண்டியது சொல்ல வினைமுற்று, வினை எச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம். அந்த பெயரெச்சத்தினுடைய வகை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் பார்க்கலாம். இந்த இலக்கணம் இதெல்லாமே இலக்கண குறிப்பு வகைகளில் தான் சார்ந்தது. அப்படிங்கிறப்போ இலக்கணம் அமைப்போடு இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு பிழை இல்லாமல் எழுதுறது. அப்படிங்கிறப்போ அந்த இலக்கணங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று எது எதில் வரும் அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், வைதல், ஏசுதல் சொல்லியிருக்காங்க. இந்த பொருட்களில் தான் வரும். முக்கியமாக இந்த கா, இய, இயர் இந்த விகுதிகளில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வாழ்க, வாழிய, வாழியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், முடிஞ்சிருக்கும். கா, இய, இயர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த செய்யற்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்யற்க அப்படிங்கிறதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த செய்க அப்படின்னா க வந்திருக்கு, வியங்கோள் வினைமுற்று. ஆனால் செய்யற்க அப்படின்னு கொடுத்துருக்கனால இது எதிர்மறை வியங்கோள் வினைமுற்று. எதிர்மறையில் வியங்கோள் வினைமுற்று. வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது என்ன? ஒரு வினை சொல் இருக்கு அப்படின்னா அது தன்னுடைய வினையை குறிக்காம அந்த வினை செஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள குறிச்சிச்சுன்னா அதுதான் என்ன ஆகுது, வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓடியவன் நின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கவன் நிற்கிறான் அப்படின்றப்ப அந்த ஓடியவனை சொன்னதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா வினையாளனையும் பெயராகுது. ஓடியவன் நின்றான். இப்போ இந்த ஓடுதல் அப்படிங்கிற ஒரு வினை, அது அந்த வினையை குறிக்காம அந்த ஓடுதல் விஷயத்தை செஞ்சவரை குறிக்கிறனால இது வினையாளனையும் பெயர். தொழிற்பெயர். தொழில் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஏதாவது ஒரு தொழிலை குறிச்சிச்சுன்னா அது தொழிற்பெயர். ஆடுதல், பாடுதல், ஓடுதல், பேசுதல், நடத்தல், சிரித்தல், அழுதல் எல்லாமே ஒரு தொழில் தான். அப்படிங்கிறப்போ இந்த தல் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும். விகுதி அப்படி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். இரட்டை கிளவி. கிளவி அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ சிலபஸ்ல இல்லை. அது 2-3 தடவை அடுக்கி வரக்கூடியது அப்படிங்கிறனால இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரிச்சா பொருள் தராது அப்படின்னு சொல்லிட்டு அது கடகட, சடசட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இது இரட்டை கிளவியா வந்திருக்கும். அதே மாதிரி தான் அடுக்கு தொடரும், அடுக்கி வர்றது 1, 2, 3, 4 தடவைக்கு மேலே அடுக்கி வரும். ஆனால் அது பிரிச்சா பொருள் கொடுக்கும். அப்படிங்கிறப்போ அது அடுக்கு தொடராக சொல்கிறாங்க. இது எதில் வருது? விரைவு, அச்சம், கோபம், மகிழ்ச்சி இதிலெல்லாம் இது வருது. இதுதான் அடுக்கு தொடர். ஓடு ஓடு விரைவில் வருது. பாம்பு பாம்பு அப்படின்னு பயப்படுறோம், அச்சத்தில் வருது. ஒளிக அப்படின்னு சொல்லி கோபம், உவகை மகிழ்ச்சி, நன்று அப்படின்னு சொல்லும்போது அது உவகையில் வெளிப்படுது. உரிச்சொல் தொடர்கள். உரிச்சொல் தொடர்களை பிற தொடர்வது தான். அதாவது உரிச்சொல்லோட பின்னாடி ஏதாவது ஒன்று வரும். நனி தின்றான், சால சிறந்தது. சால, தவ, உரு, களி, கடி, நனி இதெல்லாமே என்னது, உரிச்சொற்றொடராக பார்க்கப்படுது. இதில் இந்த நனி தின்றான், சால சிறந்தது, கடிமலர், மாநகர் இதெல்லாமே என்னது, உரிச்சொற்றொடர். இதில் இருக்கக்கூடிய இந்த நனி, சால, கடி, மா அப்படிங்கிறதுலாம் என்னது, உரிச்சொற்றொடர். இந்த உரிச்சொற்றொடர்களாக என்னென்ன உறுப்புகள் வரும் பார்த்துக்கோங்க. சால, தவ, உரு, நனி, களி, கூர், களி, உரு, குறு, மல்லல், ஏ அப்படிங்கிறது வருது, மலை, குள, கதல் அப்படிங்கிறது வருது, துணை, தட, கய, நனி, வம்பு, மாதர், களி. களி பாருங்க சிறப்புலகரமும் வருது, குண்டுலியும் வருது, இந்தலியும் வருது. கழு, கழுமு, வியல், வியல், வியன், நாம, பெ, வய, துய, ஐவ, எருள், கடி இதெல்லாமே என்னது, உரிச்சொல் தொடரில் வரக்கூடிய உறுப்புகள். இப்போ பெயரெச்சத்தில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன? எதிர்மறை பொருளை தரக்கூடிய ஒரு பெயரெச்சத்தில்
ஈரா இருக்கக்கூடிய எழுத்து, கடைசியில இருக்கக்கூடிய எழுத்து கெட்டு போயிடுது அப்படிங்கிறப்போ அதுதான் என்னது, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாடா மனிதன், பாடா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா, பாடாத மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இங்க பாடா மனிதன் ஈறு கெட்டு போச்சு, அதனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாடாத மனிதன் அப்படிங்கிறது தான் என்னது இதுல உண்மையானதா சொல்லியிருக்காங்க. இதுல இறுதியில வர எழுத்து கெட்டு போயினாலும் அதே பொருளை கொடுக்குது. பாடா மனிதன்னாலும் பாடாத மனிதன்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறப்போ அது வந்து கொடுத்துருக்காங்க. செல்லா கடல், லா செல்லா கடல், பேசா மடந்தை, தேடா செல்வம், உண்ணா பசு, நில்லா மனிதன், காணா ஊமை, ஓடா பையன், பூட்டா வீடு, செழுத்தா ஓடம் அப்படின்னு இதெல்லாம் ஈறு கெட்டு போன ஒரு பெயரெச்சம். பண்பு தொகை எப்படி வரும்? பண்பு அப்படிங்கிறது ஒருத்தருடைய பண்பை குறிக்கிறது. அது வண்ணமா இருக்கட்டும், வடிவமா இருக்கட்டும், சுவை, அளவு, இதெல்லாமே அதனுடைய பண்பு. அது பண்பால சொல்லக்கூடிய ஒரு பெயர் இல்லையா, அதனால இதை பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த உருவு வந்து என்ன இருக்கும், மறைஞ்சு வந்திருக்கும். தொகைனாவே தொக்கி வர்றது தான் என்னது தொகை. உருவு மறைஞ்சு வரும். தொகை தொகான்னு நீங்க படிச்சிருப்பீங்க. தொகைனா மறைஞ்சு வரும், தொகா அப்படிங்கிறது வெளிப்படையா வரும். பெரும்பாலும் இந்த மை விகுதி பெற்று தான் வரும். வேண்டாமரை அப்படின்றது என்னன்னு சொல்றாங்க, வேண்டாமரை அப்படின்னா வெண்மை ஆகிய தாமரை, வெண்மையான ஒரு தாமரை. அப்ப இந்த வெண்மை அப்படிங்கிறது தான் பண்பு. வெண்மைங்கிறது தான் என்னது, இந்த தாமரையினுடைய பண்பு. அதனால இது பண்பு தொகை. இப்ப இந்த கருங்கடல், கருமை, கடுஞ்சொல், கடுமை, செஞ்சாரம், செந்தாமரை, வெஞ்சினம், பைங்கால், பைங்கூழ், கடுங்குளிர், கார்கூந்தல், கருமை, இதெல்லாமே கருமை, செம்மை, வெண்மை, பசுமை, கருமை இப்படின்லாம் என்னன்னு அதனுடைய பண்பை குறிக்கிறனால இது பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது என்ன, ரெண்டு பெயர் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தொகை. அதாவது பொது பெயரோடு சிறப்பு பெயரும் சேர்ந்து வருது அப்படிங்கிறப்பதான் அது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் நடுவே ஆகிய அப்படிங்கிற ஒரு பண்பு மறைஞ்சு வர்றது தான் தொகை, பண்பு தொகை. அன்னப்பறவை, பறவை, அதுல சிறப்பு அன்னம், சிறப்பும் வரும் பொது பெயரும் வரும். அப்படிங்கிறப்பதான் அன்னம்ங்கிறது சிறப்பு, பறவைங்கிறது பொது, ஆகிய அப்படிங்கிற பண்பு மறைஞ்சு வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இது என்னது, இருபெயரொட்டு பண்பு தொகை. சாரை பாம்பு, வாழை மரம், மரத்துல வாழை சிறப்பு, பழத்துல பழா, பலாப்பழம், பாவேந்தர் பாரதிதாசனார், முல்லை கொடி அப்படிங்கிறதுலாம் என்னது சிறப்பா இருபெயரொட்டு பண்பு தொகை சொல்றாங்க. வினை தொகை, வினை தொகை காலம் காட்டும் இடைநிலையும் விகுதி இதெல்லாமே பெயரச்சத்துல மறைஞ்சு வந்துச்சு, அதுதான் வினை தொகை. அதாவது காலமாகிய 3 காலமும் மறைஞ்சு வந்திருக்கும். அப்படிங்கிறப்போ ரெண்டு தொகை சொற்கள்ல என்ன ஆகுது, இது ரெண்டுமே நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிறதும் 3 காலமும் மறைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு வினை சொல் அப்படின்னு, இது வந்து ஊறு அப்படின்னா அதனுடைய வினை, காய் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலமும் மறைஞ்சு வருது, அதுதான் ஊறுகாய் அப்படிங்கிற வினைத்தொகை. அது மாதிரி சுடுதண்ணீர், செல்விருந்து, ஏழு ஞாயிறு, வீல் அருவி அப்படிங்கிறதெல்லாம் 3 காலமும் மறைஞ்சு வருது. உம்மை தொகை, இது வந்து எது எதுல வருது அப்படின்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் இந்த பெயர்களோடு சேரும்போது இடையில அப்படிங்கிறது மறைஞ்சு வரும். இரவு பகல், அதாவது இரவும் பகலும் அப்படிங்கிறது வந்திருக்கணும். வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. அவரை துவரை, பொறி கடலை, 103, சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிறதுலாம் என்னது உம்மை தொகை. இதுவே உவமைனா என்ன வரும் அப்படின்னா
இந்த உவம சொல்லுக்கும் ரெண்டு சொல் இருக்கு. உவமை, உவமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில போல அப்படிங்கிற உருபு மறைஞ்சு வந்துச்சு, அதுதான் உவம உருபு. அது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க, உவமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. பவளவாய் அப்படின்னா பவளம் போன்ற ஒரு வாய் அப்படி சொல்லுவாங்க. பவளம் போல இருக்கக்கூடிய ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போல போன்ற மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உவமை தொகை. பால் நிலா, பால் போல நிலா. கயல்விழி, தாமரை முகம், பொற்பாதம், ஊசி இலை, வேல்விழி, கார் கூந்தல், மை இருட்டு, மலரடி, கல் நெஞ்சம், இதெல்லாம் உவமை தொகையா வருது. வேற்றுமை தொகை, வேற்றுமை உருபாகிய எத்தனை வேற்றுமை உருபு சொல்லுவாங்க, 8 இருக்குன்னு சொல்லுவாங்க. 8 வேற்றுமை உருபுகள் இருக்கும்போது முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஆரம்பிக்கும். ஐயாள் கூ இன்னது கண் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, உருபுகள் மறைஞ்சு வந்திருக்கும். வீட்டை கட்டினான் அப்படிங்கிறப்போ அது மறைஞ்சு வருது இல்லையா, ஐங்கிறதும் மறைஞ்சு வருது. பாலை பருகினான் அப்படின்னா அது ஐ அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை. பொற்குடம், பொன்னால் ஆன குடம், ஆள் வந்திருக்கு, அப்போ மூன்றாம் வேற்றுமை. குலவேந்தன், குலத்திற்கு வேந்தன், இது என்னன்னு சொல்லுவாங்க, கூ அப்படின்னு மறைஞ்சு வருது, இது நான்காம் வேற்றுமை. விழி புனல், விழியின் புனல் அப்படின்னு சொல்லணும், இது ஐந்தாம் வேற்றுமை. மலை உச்சி, மலையின் அது உச்சி அப்படின்னு ஆறாவது. அது அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. மாட புறா, மாடத்தின் கண் புறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை. பெயரச்சம், பெயரச்சம் அப்படிங்கிறது என்னது, ஒரு வினை முற்று சொல் இருக்கு அப்படின்னா அது முற்று பெறாம இன்னொரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரச்சம். இதுவே என்ன ஆகுது, பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரச்சம், வினை முற்று சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம். அவ்வளவுதான். இது ஆ அப்படின்னு முடியும், இது ஊ அப்படின்னு சொல்லிட்டு முடியும், ஈன்னு முடியும், ஊன்னு முடியும் அப்படின்னா வினையச்சம். ஆனா பெயரச்சம். அதாவது வந்த பறவை, சென்ற பையன், வந்திருக்கு இல்லையா, வந்த, சென்ற அப்படிங்கிறது என்னது, இது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ பறவை, பையன் அப்படின்ற ஒரு பெயர்கள் அப்படிங்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்க, பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. வினையச்சம் அப்படிங்கிறது ஒரு வினையை கொண்டு முடியுது அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு வினை, சென்றால், பாடினால், ஆடினால் அப்படின்னு ஏதோ ஒரு வினையை கொண்டு முடிக்கும் போது என்னன்னு சொல்றாங்க, அது வினையச்சம். எச்சமா இருக்குது, முற்று பெறாம எச்சமா இருக்குது. அதாவது வந்து, பாடி, வந்து சென்றால், பாடி ஆடினால் அப்படின்னு சொல்லுது, பாடி சென்றால் ஏதோ ஒண்ணு. ஆனா ஊ ஈன்னு முடியணும், இங்க வந்து என்ன இருக்கும், ஆ அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கணும். இதெல்லாமே முற்று பெறாம எச்சமா இருக்கிறனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க, பெயரச்சம், வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதுவும் என்ன இருக்கு நம்மளுக்கு, இதுவும் அவுட் சோர்ஸ் புக்கு தான். புக்கு ஸ்கூல் புக்லேயும் இருக்கு, ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெளியில் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால தான் தமிழ் கிளாஸஸ் போட்டுட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் ஏதோ முறையாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சு படிங்க. இதே மாதிரி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.